கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. நாம் கடந்த நாட்களில் தொடர்ந்து யோசேப்பின் குடும்பம் என்ற தலையங்கத்தின் கீழாக யாக்கோபின் குமாரர்களை குறித்து ஆண்டவருடைய கிருபையினால் நாம் பார்த்து வருகிறோம். அந்த யாக்கோபின் குமாரர்களில் தேவனுடைய கிருபையினால் நாம் இது நாள் வரைக்கும் தொடர்ந்து முதலாவது அந்த சோதரம் யோசேப்பின் தாயாகி ராகேலை குறித்து பார்த்தோம். இரண்டாவது தகப்பனாகி யாக்கோபை குறித்து பார்த்தோம். அடுத்தது ஒன்று ரூபனை குறித்தும், இரண்டாவது சிமியோனை குறித்தும், மூன்றாவது லேவியை குறித்தும், நான்காவது யூதாவை குறித்தும், ஐந்தாவது செபுலோனை குறித்தும், ஆறாவது இசக்காரை குறித்தும், ஏழாவது தான் என்பவரை குறித்தும், ஒக்கத்த நல்லவன், எட்டாவது காத் என்பவரை குறித்தும், ஒன்பதாவதாக ஆசேரை குறித்தும், பத்தாவதாக நப்தலியை குறித்தும் பார்த்தோம். இதுல பத்தாவதாக நப்தலியை குறித்து தேவனுடைய செய்தியை கேட்டும் நப்தலி குறித்த வேத பாடத்தை இன்றைக்கு கேட்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த நப்தலியை குறித்து ஏற்கனவே கடந்த வெள்ளிக்கிழமை நான் சொன்னதை போல இந்த நப்தலி என்கிற மனுஷன் ஆதி முற்பிதாக்களில் ஒருவராகிய மூன்றாம் பிதா என்று சொல்லப்படுகிற யாக்கோபுக்கு ஆறாவது மகனாக பிறந்தார். ஆறாவது மகனாக இந்த நப்தலி என்கிற மனுஷன் சுத்திரம் யாக்கோபுடைய இரண்டாவது மனைவியாகிய ராகேல். அந்த ராகேலுக்கு ஒரு வேலைக்காரி இருந்தார். அந்த வேலைக்காரியின் பெயர் பில்காள். திரும்ப நான் சொல்றேன், இந்த நப்தலி யாக்கோபுக்கு ஆறாவது மகனாய் பிறந்தார். சரி, தகப்பன் பெயர் யாக்கோபு. அப்ப தாய் யார் என்று சொன்னா இந்த யாக்கோபுடைய இரண்டாவது மனைவி ராகேல். இந்த ராகேலுக்கு ஒரு வேலைக்காரி இருந்தால் அந்த வேலைக்காரிக்கு பேர் பில்காள். இந்த பில்காலும் ராகேலுடைய அனுமதியின்படிதான் யாக்கோபுக்கு விவாக முறைமைக்கு ஆளானார். அது நிமித்தம் இந்த பில்காலுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்த ஆசேர் நப்தலி. அந்த 2 பிள்ளைகளில் 2வது குமாரன் தான் இந்த சோதர நப்தலி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நப்தலியை குறித்து நிறைய காரியங்கள் வேதத்திலே இருக்கிறது. அதில் குறிப்பா இன்றைக்கு உட்கார்ந்து நான் இந்த நப்தலியை குறித்து நிறைய வேதத்தை தேடிக்கொண்டிருக்கும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்ட சம்பவங்கள் ஏராளம் உண்டு. முதலாவது பாயிண்ட், இவன் யாக்கோபின் குமாரன். இரண்டாவது குறிப்பு தாய் பில்காள். மூன்றாவதாக இந்த நப்தலிக்கு 4 குமாரர்கள் இருந்ததாக பார்க்கிறோம். யாக்கோபு ஒரு காலத்துல யோசேப்பை குறித்து கேள்விப்பட்டு எகிப்துக்கு போனான். அவன் எகிப்துக்கு போகும்போது ஒரு கூட்டமாய் புறப்பட்டு போகிறான். அப்படி எகிப்துக்கு யாக்கோபு கூட்டமாய் போகும்போது அந்த யாக்கோபின் கூட்டத்துல இந்த நப்தலியின் 4 குமாரர்களும் போனதாக வேதத்திலே பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆதியாகமம் 46:24. நப்தலியின் குமாரர் நம்பர் 1 யாட்சியே, நம்பர் 2 கூனி, நம்பர் 3 எத்தேர், நம்பர் 4 சில்லேம். திரும்ப சொல்றேன், நப்தலியின் 4 குமாரர்கள். நம்பர் 1 யாட்சியே, நம்பர் 2 கூனி, நம்பர் 3 எத்சேர், நம்பர் 4 சில்லேம். இந்த யாக்கோபு எகிப்துக்கு ஒரு கூட்டமா போகும்போது இந்த நப்தலியுடைய 4 குமாரர்களும் அவனோடு கூட கூட்ட சுத்திரம் தவறாமல் சென்றிருக்கிறார்கள். அப்படியானா இந்த 4 பேர் யாக்கோபோடு கூட எகிப்துக்கு போனது தன் தகப்பனோடும் தன்னுடைய சுத்திரம் தாத்தாவோடும் போனது எதை குறிக்கிறது? அது ஒரு தலைமுறையின் ஆசீர்வாதம். ஏனென்றால் இவங்க 4 பேரும் பிள்ளைகள். இவனுடைய தகப்பன் நப்தலி, அந்த நப்தலுடைய அப்பா யாக்கோபு. அப்போ அப்பா தாத்தாவோடு கூட போறாங்கன்னா இது ஒரு வம்சத்தின் சந்ததியின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. அப்புறம் நப்தலியின் குமாரர்கள் நல்ல ஒரு சந்ததியால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் சந்ததியால் இருந்திருக்கிறார்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த நப்தலியை குறித்து நிறைய பேர் ரொம்ப ஆராய்வதோ தெரிந்தெடுப்பதோ அல்ல.
ஆனால் இந்த நப்தலியின் சந்ததி, நப்தலியின் இனம், நப்தலியின் கோத்திரத்தை குறித்து பார்க்கும்போது அது பிரமிக்கத்தக்கதான பல வரலாற்று சம்பவங்களை செய்தவர்களாக இருக்கிறார். அதுல ஒரு குறிப்பை முதலாவது சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவே. இந்த நப்தலிக்கு சொத்துரம் பெரும் தேசங்கள் பரிசாக கொடுக்கப்பட்டது. கானான் தேசம் பிரிக்கப்படும் போது ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் தேசம் கொடுக்கப்பட்டது. அதில் நப்தலிக்கு கொடுக்கப்பட்ட தேசம், அந்த தேசத்துல 26 பெரும் பட்டணங்கள், 26 பெரும் புகழ்பெற்ற பட்டணங்களும் 26 விதமான நகரங்கள், கிராமங்கள் இருந்ததையும் பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 33 முதல் 39 வரை. யோசுவா 19ஆம் அதிகாரம் 33 முதல் 39 வரைக்கும் வாசித்தா ஏறத்தாழ மன்னிக்கணும் 27 பெரும் பகுதிகள் இந்த நப்தலிக்கு கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம். அந்த 27 பகுதிகளுடைய பெயர்களை மாத்திரம் வாசிக்கிறேன். நல்ல கொஞ்சம் கவனமா காது கொடுத்து கேளுங்க. நம்பர் 1 ஏலேம், நம்பர் 2 சல்லோன், நம்பர் 3 சானாம், நம்பர் 4 ஆதமி, நம்பர் 5 நெக்கெபின், நம்பர் 6 யப்னியேல், நம்பர் 7 லக்கூம், நம்பர் 8 யோர்தான், நம்பர் 8 நம்பர் 9 அஸ்னதாபேல், நம்பர் 10 உட்கோர், நம்பர் 11 செபுலோன், நம்பர் 12 ஆசே, நம்பர் 13 யூதா, நம்பர் 14 சித்தீம், நம்பர் 15 சேர், நம்பர் 16 அப்மாபாத், நம்பர் 17 சின்னரேட், நம்பர் 19 ராமா, நம்பர் 20 ஆட்சோ, நம்பர் 21 கேதேன், நம்பர் 22 எத்ரே, நம்பர் 23 என் ஆட்சோர், நம்பர் 24 ஈரோன், நம்பர் 25 மித்தாவேல், நம்பர் 26 ஓரேம், நம்பர் 27 பெனாதாத், நம்பர் 28 பெட்சிமேஸ். இப்ப பாருங்க, இந்த ஒரு வேலைக்காரிக்கு பிறந்தவன் தான் சொத்ரோ இந்த நப்தலி. இந்த நப்தலி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது நிமித்தம் 28 பெரும் பகுதிகள் இந்த நப்தலிக்கும் நப்தலின் கோத்திரத்துக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த 28 பகுதிகள் எனக்கன்பான தேவச்சனமே, அப்போ ஒரு 28 பகுதி இல்லை. 28 என்பதை முதலாவது எதை கொடுக்கிறது? உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தாலே அங்க ஆரம்பத்தின் முதல் 13-14 வசனத்தை பார்த்தாலே அது பயங்கரமான இஸ்ரவேல் புத்திரருக்குரிய ஆசீர்வாதங்களை குறிக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுள்ளதாக. இப்படி இந்த 28 என்கிற எண்ணை மட்டுமே வைத்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அது அந்த கோத்திரத்தின் பெரிய விருத்தியை காண்பிக்கிறது. இதுல நாம் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 9 பேரை நாம் பார்த்தோம் யாக்கோபின் குமாரர்கள். அது 9 பேரை விட இந்த 10ஆம் குமாரனாகிய 10ஆம் வரிசையில் வருகிற இந்த நப்தலிக்கு கொடுக்கப்பட்ட 28 பகுதிகளில் நான் சில பகுதிகளை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒன்று சொதுரம், செபுலோன், ஆசேர், யூதா, சித்தீம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மற்றவர்கள் கொடுக்கப்பட்டது. ஆனா வேதத்தை நல்லா படிச்சு பார்க்கும்போது நப்தலிக்கு கொடுக்கும் போது அதுல செபுலோன்ல கொஞ்சம் கொடுத்திருக்கிறாங்க, ஆசேர்ல கொஞ்சம் கொடுத்திருக்காங்க, யூதாவுல கொஞ்சம் கொடுத்திருக்காங்க, சித்தீம்ல கொஞ்சம் எடுத்து கொடுத்திருக்காங்க, அப்புறம் யோர்தான்ல கொஞ்சம் கொடுத்திருக்கிறாங்க. இப்படி எல்லாத்துலயுமே கொஞ்சம் எடுத்து ஓசோத்திரம் இவருடைய எல்லை எல்லா பட்டணத்தையும் தொட்டதா இருக்கிறது. இவனுடைய எல்லை எல்லா நகரத்தை தொட்டதா இருக்கிறது. இவனுக்கு கொடுக்கப்பட்ட பகுதிகள் இவனுக்கு மூத்தோர், இவனுக்கு இளையோர் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிராமங்கள், அந்த பட்டணங்கள், அந்த சமுத்திரம், அந்த மலை, அந்த எல்லைகள் அவைகளுக்குள் நுழைந்து போய் அவைகளையும் அசுத்திரம் பெற்றுக்கொள்ள அல்லது அபகரிக்கிற அல்லது சுதந்திரிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை இந்த நப்தலிக்குள் இருந்தது.
இப்ப கொஞ்சம் யோசிங்க. இது எல்லாம் எடுத்த உடனே நமக்கு தெரியாது. வேதத்துல உட்கார்ந்து நப்தலி என்றால் யார், அந்த நப்தலுடைய அப்பா யார், நப்தலுடைய அம்மா யார், இந்த நப்தலுடைய பேர் எதுக்கு ஆதியாகமத்துல வருது, உபாகமத்துல வருது, இதெல்லாம் யோசிச்சு கொஞ்சம் தொடர்ந்து நீங்க படிச்சாலே இப்படி ஆச்சரியப்படத்தக்கதான நிறைய சம்பவத்தை பார்க்கலாம். அப்ப எனக்கன்பானவர்களே, இந்த நப்தலிக்கு அவனுக்கும் அவன் கோத்திரத்துக்கும் 28 எல்லைகள் கொடுக்கப்பட்டது. இது இன்றைக்கு நமக்கு என்ன சத்தியத்தை சொல்லுகிறது என்று சொன்னால், நாம் இருக்கிற பூமி மாத்திரம் நமக்கு சொந்தம் இல்லை. அதாவது நீங்க இருக்கிற நகரமும், நீங்க இருக்கிற தெருவும், நீங்க இருக்கிற வீடு மட்டும் சொந்தம் நினைக்க கூடாது. நாம் தேவனுக்குள் உத்தமமாய் இருந்தா, தேவனுக்கென்று வைராக்கியம் பாராட்டுகிறவர்களா இருந்தா, ஆண்டவருடைய கிருபையும் அனுக்கிரகமும் இருந்தா, நம்முடைய எல்லைகள் 8 திக்கும் வரும். இப்ப சமீபத்துல ஒரு வாரம் காலமாக, ஒரு வாரம் முதல் 10 நாட்களாய் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தை சொல்லி அந்த ஊழியக்காரர்கள் வீடியோல சொன்னதாகவும் அது மிகுந்த பொய் என்று சொல்லி நிறைய பேர் தகவல் கொடுக்கிறதை, அதை பெரிய பெரிய நியூஸாக எடுத்து நிறைய சொல்கிறோம், அதை ஷேர் பண்றாங்க, அதை டவுன்லோட் பண்றாங்க, அதை காப்பி பண்றாங்க, அப்புறம் மற்றவங்களுக்கு சொல்ல இது பண்றாங்க, விதவிதமா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஆனா இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு அதுல ஒரு ஆச்சரியமே கிடையாது. இவ்வளவு பேர் அவங்கள தாக்கி நியூஸ் போடுறாங்க, மட்டமா பேசுறாங்க, கேவலமா பேசுறாங்க, அருவருப்பா பேசுறாங்க, சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்றாங்க, இல்லாட்டி இது உண்மை இல்லைன்னு என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா இந்த செய்தியெல்லாம் கேட்ட போது எனக்கு அதை குறித்து ஒரு பொறாமையோ அல்லது எரிச்சலோ, இல்லாட்டி இவங்க பொய் சொன்னாங்களா உண்மை சொன்னாங்களா ஆராயணும் என்கிற எண்ணமோ எனக்கு கிடையாது. ஏன்னு சொன்னாக்கா, எனக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, இவங்க சுதந்திரம் இன்னைக்கு இந்த நப்தலிக்கு 28 எல்லைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த வீடியோல பேசுறவங்க, தாக்கி பேசுறவங்க, குறை சொல்லி பேசுறவங்க எல்லாம் இப்படி பைபிள உட்கார்ந்து ஆராய்ஞ்சி நோண்டி துருவி தோண்டி கவனிச்சு எடுத்து படிச்சா யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க. ஏன்னாக்கா இன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க, அவனுக்கு 50 ஏக்கர், இவனுக்கு 80 ஏக்கர், அவனுக்கு 28 கார், அவங்க அந்த தொழில், இவங்க இந்த வியாபாரம். ஆனா எனக்கு ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இவங்க இவ்வளோ சொத்துக்கள் சேர்த்துட்டாங்க, செல்வாக்கு சேர்த்துட்டாங்க, பணத்தை சேர்த்துட்டாங்கன்னா நான் சொல்ல சேர்க்கட்டும் அப்படின்றேன். உலகத்தான் ஒவ்வொருத்தனும் 100 கோடி 500 கோடி 2000 கோடி இந்த நாட்டுல அந்த நாட்டுல வச்சிருக்கும் போது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடைய பிள்ளைகளுடையது என்று வேதம் சொல்லி இருக்க, நாம் அதை சுதந்திரிப்பதனால் என்ன தவறு? சமீபத்துல மரித்து போன நல்ல ஒரு பரிசுத்தவான், அருமையான ஒரு தேவ மனிதன், நல்ல மூத்த போதகர், ஒரு தகப்பனுக்கு சமமானவர். அவர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாபெரும் தேவாலயத்தை கட்ட ஆரம்பித்தார். அதை ஜனங்களுக்கு தன் சபையா இருக்க சொன்னார். அது அப்படியே வெளியிலையும் நியூஸா பரவினர். இது கேட்ட உடனே தாட்பூர், தஞ்சாவூர் சொல்லி நிறைய பாஸ்டர்ஸ், நிறைய ஊழியக்காரர்களும் அவர் குறித்து பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டார். அதுல 2 காரியம் என் இருதயத்தை பாதித்தது. ஒன்று என்னன்னாக்கா, இவங்க சொல்றோம், இந்த இவரை குறித்து பேசுனதுல நான் யார ரொம்ப நேசிச்சேனோ, யார ரொம்ப மதிச்சேனோ, ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர். அவர் கொடுக்கிற பைபிள் ஸ்டடி எல்லாம் பாத்தீங்கன்னா 100க்கு 100% புதிய ஏற்பாட்டு தான். தலைப்பு வசனம் புதிய ஏற்பாடு, அப்புறம் விளக்க வசனம் புதிய ஏற்பாடு, அதுக்கு துணை வசனம் புதிய ஏற்பாடு, எல்லாமே புதிய ஏற்பாட்டை இருந்தே எடுத்து பேசுவார். அவர் கொடுக்கிற பைபிள் ஸ்டடி அது டெக்ஸ்ட் மெசேஜ் தான். அதை படிச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்படி இவர் வேற அங்க எங்கேயுமே போகாம புதிய ஏற்பாட்டுல மட்டும் எடுக்கிறாரு. கரெக்டா அதுக்கு உதாரணம் வரலாம், அப்படி வசனத்தை அப்படியே சாட்சியை எழுதுறாரு. அவரை குறித்து ஒரு பெரிய மதிப்பு மரியாதை வச்சிருந்தேன். எந்த நியூஸும் படிக்காதன்னா அந்த ஊழியக்கால செய்திகளை தினம் படிக்கிறவனா இருந்தேன். திடீரென்று நான் நம்புறேன், இந்த அருமையான வேத பண்டிதன் சொல்லக்கூடிய ஊழியக்காரர் குறிப்பிட்ட அந்த போதகரை குறித்து பயங்கரமா பேசியிருந்தார், எழுதியிருந்தார். அதை கேட்ட உடனே என் ஆவியில மிகுந்த ஒரு வேதனை.
அன்றையிலிருந்து அவருடைய வேத பாடத்தையோ அவர் அனுப்புகிறது எல்லாத்தையும் படிக்கிறது நிறுத்தினது மாற்றம் இல்ல, அவருடைய கான்டாக்டே ஃபுல்லா சுத்திரம் அன்இன்ஸ்டால் பண்ணி துண்டித்து விட்டு. ஏன் என்று சொன்னால், இது ஒரு தேவ மனுஷன் ஒரு பிரம்மாண்டமா ஒரு ஆலயத்தை கட்டுறாரு, ஒரு பெரிய ஒரு சபையை ஸ்தாபிக்கிறாருனாக்கா அதை செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு முதலாவது நமக்கு எந்த விதத்திலும் உரிமை கிடையாது. இரண்டாவது, நாம் செய்ய முடியாததை இன்னொருத்தர் செய்யறார் அப்படின்னா அதை பாராட்டணும். இன்னைக்கு விக்கிரக ஸ்தலங்களும் விபச்சார ஸ்தலங்களும் மற்ற தொழில் நிறுவனங்களும் நிறைய மாய்மாலம் பண்ணக்கூடியவைகளும் உலகளாவிய பெரிய மாபெரும் கட்டணங்கள இருக்க, ஒரு இந்தியாவில ஒரு தமிழ்நாட்டில ஒரு வானளாவிய ஒரு தேவாலயம் இருந்தா அது அந்த தேவனுக்குத்தானே மகிமை, அது மனுஷனுக்கு கிடையாது அல்லவா? இந்த ஞான வெளிப்பாடு வேணும். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இவங்க எல்லாம் இந்த நப்தலியை குறித்து படிச்சு பார்த்தா ஒரு மனுஷனுக்கு ஆசையிலிருந்து கிடைக்குது, லேவிலிருந்து கிடைக்குது, யூதாவிலிருந்து கிடைக்குது, கானான்லிருந்து கிடைக்குது, யோர்தான்லிருந்து கிடைக்குது, எல்லாத்திலிருந்து கொஞ்சம் எடுத்து இந்த நப்தலி கொடுக்கிறாங்க. 28 எல்லைகள் அவனுக்கு சொந்தமாகுது. அப்ப நான் என் அன்பு தேவச்சனங்களாக உங்களுக்கு சொல்றேன், இந்த கடைசி காலத்துல நம்முடைய இருதயத்தை தூண்டிவிட்டு எண்ணங்களை கிளறிவிட்டு மற்றவர்கள் செய்கிற தவறுகளை மட்டுமே பிரதானப்படுத்தி காண்பித்து இது சரி கிடையாது சுட்டி காட்டுகிற ஒரு கூட்டம் பெருகிவிட்டது. நீங்க யாரும் அப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அவர்கள் செய்வது அநியாயமாயிருந்தால் கர்த்தரே அவர்களை அடிக்கட்டும், தேவனே அவர்களை சிட்சிக்கட்டும். நாம் அவர்களுடைய இரத்த பலிக்கு ஆளாக வேண்டாம், கடந்து போகட்டும். அப்ப நப்தலியின் ஆசீர்வாதம் 28 எல்லைகளுக்கு பரவினதாய் பார்க்கிறோம். நான் தைரியமாய் கிருபையை முன்னிட்டு சொல்றேன், இன்னைக்கு இந்த இரவுக்கு ஜெபத்துல வந்துரு இந்த வேத பாடத்தை கேட்கிற உங்கள யாராவது கர்த்தர் நல்லவே, நீங்க இதே போல ஆசீர்வதிக்கப்பட்டு உங்க எல்லைகள் பெரிதாகி தேசம் கடந்தோ மாநிலம் கடந்தோ மாவட்டம் கடந்தோ அல்லது கடல் கடந்தோ நீங்க நல்ல விருத்தியானீங்க அப்படின்னாக்கா அது அதை விட ஒரு பெரிய சந்தோஷப்படுகிறவன் வேறு ஒருவனும் இருக்க முடியாது. நான் அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவேன். நான் தைரியமா சொல்றேன். நான் சொல்லு, நம்முடைய ஊழியத்துல சென்னையில ஆவடி பக்கத்துல மெட்டினமல்லி என்ற இடத்துல ஒரு கிராமத்துல கன்வென்ஷன் கூட்டம் நடத்த போயிருந்தேன். அங்க எல்லா கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு விருந்து நடக்கிற இடத்துல ஒரு வாலிப புள்ள வந்து கொஞ்சம் ஊறுகாய் வச்சு சொன்னா, அங்கிள் எல்லாத்தையும் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். நான் சொன்னேன், என்னிடத்தில் வருகிற ஒன்றை புறம்பே தள்ளுவதில்லை. அது சொன்ன உடனே எல்லாம் சிரிச்சாங்க. அப்போ நான் சொன்னேன், இன்னைக்கு நீ எனக்கு ஊறுகாய் வைக்கிற கர்த்தர் ஊரறிய உயர்த்துவார்னு சொன்ன. அவங்க இன்னைக்கு நம்ம ஊழியத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க குறிப்பிட்ட ஒரு தேசத்துல போய் திருமணம் பண்ணி சுதந்திர கணவனோடு வாழ்ந்து நல்ல வேலை பார்த்து 2 பிள்ளைகளை பெற்று இன்னைக்கு பெரிய ஒரு மாளிகையை வாங்கியிருக்க, வீடு இல்ல பங்களா இல்ல, பெரிய மாளிகை வாங்கி இருக்கிறாங்க, ரொம்ப பெரிய மாளிகை. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷம். ஒரு காலத்துல நமக்கு இலையில ஒரு ஊறுகாய் வச்ச பிள்ளை இன்னைக்கு குறித்த தேசத்துல இவ்வளவு பெரிய உயர்ந்தம். அவ இந்த ஒரு பரந்த இருதயமும் திறந்த மனசும் தான் தேவ ஜனங்களுக்கு இருக்க வேண்டும். யாரை குறித்தும் குறுகின மனப்பான்மையோ பொறாமையின் எண்ணங்கள் நமக்குள் வந்து விட்டால் நமக்குள் கிறிஸ்துவும் இல்லை, பரிசுத்த ஆவியும் இல்லை என்று அர்த்தம். அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப அவங்களுக்குள்ள ஆண்டவர் இல்லையா? அங்க இருக்கிறாங்களோ இல்லையோ, நமக்குள் இந்த வன்மம் இருக்கக்கூடாது. அப்ப நப்தலியை போன்ற ஒரு தரிசனம், நப்தலியை போன்ற வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுகிற பெரிய பாக்கியம் நமக்கும் வேண்டும், நம்மை சார்ந்த எல்லாருக்கும் வேண்டும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்போ இந்த நப்தலியின் கோத்திரத்துல முதலாவது அவனுக்கு சோத்திர நல்ல தகப்பன், நல்ல தாய், அதோடு கூட கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். 28 எல்லைகள் பெருகிய மாபெரும் சுத்திர பறந்து விருந்த பூமி கிடைத்தது என்று சொன்னேன். இதை தவிர இந்த நப்தலியை குறித்து வேதத்திலே பார்க்கும் போது இவன் வம்சத்துல ரொம்ப அருமையான விசேஷித்த மனிதர்கள் இருக்கிறாங்க. அந்த அருமையான விசேஷித்த மனிதர்கள் யார்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம்
13 மற்றும் 14 வசனங்கள். 1 ராஜாக்கள் 7 அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்களை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். அவன் ஊழியக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இங்கு மீதியான குதிரைகளில் 5 குதிரைகளை கொண்டு போக சுதிரம் உத்தரவு கொடும் என்று கேட்டான். மன்னிக்கிறோம், வசனம் மாறி இருக்கிறது. இங்கு நப்தலியை குறித்து பார்க்கும் போது இந்த நப்தலியில கிட்டத்தட்ட சுத்திரம் வெண்கலத்தினால் நுணுக்கமான வேலை செய்யக்கூடிய நல்ல யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவர்கள் இருந்திருக்கிறார்கள். வெண்கலத்தில் நுணுக்கமான வேலை செய்யக்கூடிய யுக்தியும் புத்தியும் அறிவுமான சிறந்த மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த நப்தலியை மாத்திரமல்லாமல் அவருடைய கோத்திரத்தையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் மாட்சிமையும் உண்டாவதாக. இது மாத்திரமல்ல, இந்த நப்தலின் கோத்திரத்தில் இருக்கிற அவர்கள் நல்ல யுக்தி, நல்ல புத்தி, நல்ல அறிவு, இந்த 3 உடையவர்கள் மட்டும் கிடையாது. அவங்க எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையும் கூட மிகுந்த திறமை வாய்ந்ததா இருந்திருக்கிறது. வாசிக்கிறேன் பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 7 அதிகாரம் 13 மற்றும் 14 வசனம். திரும்ப சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள் 7 அதிகாரம் 13 மற்றும் 14. ராஜாவாகிய சாலமோன் ஈராம் என்னும் ஒருவனை தீருவிழுந்து அழைப்பித்தான். இவன் நப்தலி கோத்திரத்தானாகிய ஒரு கைம்பெண்ணின் மகன். இவன் தகப்பன் தீரு நகரத்தான் கண்ணான். இவன் சகலவித வெண்கல வேலையும் செய்யத்தக்க புத்தியும் யுக்தியும் அறிவும் உள்ளவனாய் இருந்தான். இவன் ராஜாவாகிய சாலமோனிடத்தில் வந்து அவன் வேலையை எல்லாம் செய்தான். இவன் 2 வெண்கல தூண்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு தூணும் 18 முழ உயரமும் ஒவ்வொரு தூணின் சுற்றளவும் 12 முழ நூல் அளவுமாய் இருந்தது. அந்த தூண்களுடைய தலைப்பில் வைக்க வெண்கலத்தால் வார்க்கப்பட்ட 2 கும்பங்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு கும்பமும் 5 முழ உயரமாய் இருந்தது. இப்ப கவனிக்கணும். இந்த யாக்கோபின் 6ஆம் குமாரனாகிய நப்தலி அவருடைய சந்ததி கோத்திரத்தாரை தேவன் ஆசீர்வதிக்கும் போது இவங்க எப்படிப்பட்டவர்கள்? நல்ல வெண்கலத்துல நுணுக்கமான வேலை செய்யணும். வெண்கலம் என்பதே பயங்கரமான கடினமானது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அந்த கடினமான வேலை செய்கிறதுல இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறவங்க? 2 பெரிய தூண்களை சாலமோன் காலத்துல அந்த தேவாலயத்துக்காகவும் மற்ற வெளி செய்திருக்கிறாங்க. அந்த 2 தூணுடைய அளவை சொல்றோம் பாருங்க. கர்த்தர், அதாவது ஒரு வெண்கலத்துடைய தூணானது 18 முழம். அந்த வேதத்தின் கணக்கின்படி 18 முழம். ஒரு முழம் என்பது 1.5 அடி. அப்போ 18 முழம் என்று சொன்னா ஏறத்தாழ 27 அடி உயரம். 27 அடி உயரத்துல வெண்கலத்தினாலேயே 2 தூண் செஞ்சிருக்கும். அது மாத்திரமல்ல, அந்த 27 அடி உயரமான வெண்கல தூண் அது சுற்றளவு, அது தடிமன் எவ்வளவு தெரியுமா? 12 முழம். அப்போ ஒரு முழம் 1 அடின்னா 12 + 6 மொத்தம் 18. 18 அடி உயரத்துல, 18 அடி அகலத்துல, சுற்றளவுல 27 அடி உயரத்துல 2 தூண்களை செஞ்சிருக்கான். இப்ப உயரமே 27 அடி, அகல சுற்றளவு கிட்டத்தட்ட 18 அடி. இது 10ஆதுன்னு அந்த 27 அடி உயர தூணுக்கு மேல 2 கும்பங்களை வச்சிருக்க. ஒவ்வொரு தூண்லையும் ஒரு கும்பத்துடைய அடி ஏறத்துல 5 முழம். அப்படின்னா 7.5 அடி. ஒரு கும்பத்துடைய உயரம் 7 அடி. அப்ப நல்லா கவனிக்கணும். அப்ப 27 இந்த 7 அடியும் சேர்த்த எவ்வளவு ஆகுது? ஏறத்துல 37 அடி உயரத்துல, 37 அடி உயரத்துக்கு ஒரு மனுஷன் சுத்த வெண்கலத்தினாலேயே அவளை தூண செய்யறான்னாக்கா அவன் எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்திருக்கணும். அவன் எவ்வளவு பெரிய ஆரோக்கியம் உள்ளவனா இருந்திருக்கணும். அப்போ இந்த நப்தலியின்
குடும்பத்துல நீ ராகேலுக்கு பிறந்தவன் கிடையாது, இல்லாட்டி லேயாளுக்கு பிறந்தவன் கிடையாது, ராகேலுடைய வேலைக்காரிக்கு பிறந்தவன். அதனால உனக்கு சுதந்திரம் கிடையாது, விடுதலை கிடையாது, அறிவு கிடையாது, புத்தி கிடையாது, யுக்தி கிடையாதுன்னு ஆண்டு சொல்லவே இல்லை. அந்த அடிமைக்கு பிறந்த வேலைக்காரிக்கு பிறந்த அவனை தான் கர்த்தர் தூக்கி எடுத்து ஆசீர்வதித்து அவன் குடும்பத்துல இப்படி திறமக்காரன அறிவும் புத்தியும் யுக்தியும். எனக்கு பிடிச்ச வசனம் அந்த 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வசனம் தான் சொல்லுது, யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவனாயிருந்தான். என்ன கிருபை பாருங்க, யுக்தியும் புத்தியும் அறிவும் இந்த 3ஐயும் கர்த்தர் கொடுத்து அவ்வளோ பெரிய வெண்கலத்தை வளைக்க, அது நல்ல உருக்க, அது நல்ல தட்ட, அதை வச்சு வளைச்சு உருட்ட, அது நல்ல தூணா மாத்திரம். அதை இன்னொன்னு கவனிக்கணும், இன்னைக்கு வெண்கலத்துல, ஈயத்துல, அலுமினியத்துல, சில்வர்ல, வெள்ளியில, தங்கத்துல வேலை செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே மிஷின் இருக்கு, எல்லாத்துக்குமே மின்சாரம் இருக்கு. அந்த காலத்துல மின்சாரமும் கிடையாது, எந்த சுத்திரம் மிஷினும் கிடையாது. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு இருந்த வெண்கலம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி சுத்தமா கிடையாது, அது நிறைய கடினமா இருக்கும். அவ்வளவு கடினமான முரட்டாட்டமான அந்த வெண்கலத்தை வளைச்சி 32 அடி உயரத்துக்கு ஒரு மனுஷன் 2 தூணை செஞ்சு அப்படி வைக்கிறான். அதை பார்த்தா அப்படி மலை மாறி நிக்குது. அகலத்தை சுத்துவட்டா அகலத்தை மட்டும் பார்த்தா அது கிட்டத்தட்ட 18 அடி நீளத்துக்கு சொத்து உயரத்துக்கு மேல இருக்குது. எவ்வளவு பெருசுன்னா, ஆண்டவர் இந்த நப்தலியையும் அவனுடைய சந்ததியும் எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார் பாருங்க. கர்த்தர் நல்லவை. இதனாலதான் பைபிள் சொல்லுது, வேலை செய்யாதிருக்கிறவன் சாப்பிடாதிருக்க கடவுள். இன்னைக்கு வேலைக்கே போகாம, எந்த வேலையும் செய்யாம 3 நேரம் நல்லா சாப்பிடுறதும், 3 நேரம் நல்லா உடுத்துறதும், 3 வருஷத்துல நாள் முழுவதும் பெரிய ஆட்கள் போல காண்பிக்கிற பெண்களும் உண்டு, ஆண்களும் உண்டு. இருக்கிற வருமானம், இருக்கிற தொழிலை கவனிக்காம சுத்திரம் உலக பிரகாரமாக சிற்றின்பத்துக்கும் எல்லா அக்கிரம பாவத்துக்கு இடம் கொடுத்து சுத்துகிறவர்களும் இன்றைக்கு உண்டு. ஆனா நப்தலியின் குடும்பத்துல பாருங்க, அந்த மனுஷன் பயங்கரமான வேலை பார்க்கிறவன், கடினமாய் வேலை பார்க்கிறவன், ராத்திரி பகலாய் வேலை பார்க்கிறான். ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொன்னா நல்ல வேலை பார்க்க தெரியும், நல்லா உழைக்க தெரியணும். ஆதியிலே மோசையை கர்த்தர் அழைச்ச உடனே, நீ 6 லட்சம் புருஷரையும் 30 லட்சம் ஜனங்கள் நடத்த போற, அதனால உனக்கு 30 அடி உயரத்துல சிங்காசனத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. அவன் எவ்வளவு பெரிய மனுஷனா மாறணுமோ அந்த அளவுக்கு அவனை போட்டு வனாந்தரத்துல ஆடு மேய்க்க வச்சார், நல்ல வெயில்ல காய வச்சாரு, சூத்திரம் நடக்கிற அக்கிரம அநியாயங்களை பார்க்க வச்சாரு, நல்ல 40 வருஷம் காட்டுல போட்டு வனாந்தரத்துல போடு ஆட்டு மேய்க்க வச்சு அவனை நல்ல சூத்திரம் காஞ்சி கருவாடாய் தோல் எலும்புமா மாறினதுக்கு அப்புறம் தான் அவனை கொண்டு வந்து ஊழியத்துல பயன்படுத்தினாரு. இதெல்லாம் வேதத்தின் ஆதாரம். நோவா நீதிமான் பார்க்கிறோம், அவன் எடுத்த உடனே நீதிமான் ஆயிரல, எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு நிறைய மரங்களை கொடுத்தாரு. சாலமோனுக்கு அரண்மனை கட்டத்துக்கு சித்தி மரம் வந்துச்சு, விதவிதமான மரம் வந்துச்சு. ஆனா நோவாவுக்கு நிறைய மரம் கொடுக்கலங்க, கொப்பேர் என்கிற ஒரே ஒரு மரத்தை தான் கொடுத்தார். இங்க இந்த ஆழத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த மரத்தை வெட்டி இந்த மரத்தை வெட்டினா ஏதேதோ வெட்டி ஏதோ ஒண்ணு நோவா பண்ணிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ கொப்பேர் மரத்தினாலதான் பலகையை வெட்டணும், கொப்பேர் மரத்தினாலதான் பல சொத்து ஜன்னல் பண்ணணும், கொப்பேர் மரத்துலதான் கீழ்த்தட்டு நடுத்தட்டு மேத்தட்டு செய்யணும், கொப்பேர் மரத்துல மட்டும்தான் பேலை செய்யணும். அவன் வேற எந்த மரத்தையும் எடுக்க முடியாது. அப்போ அந்த பேலை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவன் அங்க போய் தேடி இருப்பான், இங்க ஒரு கொப்பேர் மரம் இருக்கான், அங்க போய் பார்த்திருப்பான், இங்க போய் பார்த்திருப்பான், எங்கெங்கயோ பார்த்திருப்பான். அந்த கொப்பேர் மரத்தை தேடி 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 அதை வெட்டி எடுத்து இழுத்து கொண்டாந்து பண்ணிருப்பான். அவ்வளவு கடினமான வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவன் பேலையை உண்டு பண்ணினான்ங்கிற ஒரு பேர் வருது.
அப்போ இந்த நப்தலியின் மனிதர்கள் வெண்கலத்தில் வேலை செஞ்சது மாறி தேவனுடைய பிள்ளைகள் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் உழைக்க தெரியணும், பாடுபட தெரியணும், கஷ்டப்பட தெரியணும், வேர்வை சிந்தணும். சுக போகங்கள் இருந்தாலும் சுகமான இடத்துல உட்கார்ந்துதான் செய்வேன் என்பது அல்ல. கர்த்தர் நல்லவன். அப்ப தயவு செய்து தேவ பிள்ளைகள் இந்த நப்தலியின் மனிதர்களைப் போல கடினமான வேலைகளை சுலபமாய் செய்ய பழகுங்க. அப்ப இந்த மனுஷன் எப்படி ஏறத்தாழ 32 அடி உயரத்தில் ஒரு தூணை உருவாக்குனானோ அதே போல உங்களை கொண்டு சாதனைகளை செய்ய வைக்க கர்த்தர் வல்லவராயிருக்கு. இன்னொரு முக்கியமான தகவலை நான் சொல்லணும். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, நம்முடைய ஊழியத்துடைய கர்த்தர் நல்லவன் அந்த இருட்டோட ஜெபம் வாட்ஸ்அப் குரூப், மற்ற குரூப்லையும் பாருங்க, நேற்றைக்கும் இன்னைக்கும் ஒரு தொடர் ஒரு செய்தி போட்டிருக்கோம். என்னன்னா, இந்தியாவின் மாபெரும் சபையை ஸ்தாபித்த எம் சுந்தரத்தின் இதுவரைக்கும் அறியப்படாத சில சாட்சிகளை அதுல வெளியிட்டிருக்கு. அதை நீங்க தயவு செய்து எல்லாரும் எடுத்து லிங்க் போட்டு கேளுங்க. நம்ம குரூப்ல இருக்குது. நாளைக்கும் அதை வெளியிடுவோம். தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு அதே செய்தி திரும்ப 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 ஒரு வாரம் வெளியிட போறோம். அவர்தான் இந்தியாவின் மிகப்பெரிய சபையை ஆரம்பத்தில் உருவாக்கினவர், ஸ்தாபித்தவர் எம் சுந்தரம். அவரை குறித்த அந்த வீடியோ சாட்சி ஆரம்பமே என்ன சொல்றது தெரியுமா? ஒரு பிரம்மாண்ட சபையில கக்கூஸ் வேலை செய்யல பாத்ரூம் போனவங்கள வெளியில நின்றுட்டு இருந்தாங்களாம். கக்கூஸ் கிளீன் பண்ண ஆளை கூப்பிட்டா அவன் வரல. உடனே பின்னாடி ஒருத்தர் என்னன்னு கேட்டாரு. டாய்லெட் வேலை செய்யல, நாங்களும் நிக்கிறோம், இன்னும் கிளீன் பண்றதுக்கு ஆள் வரலன்னு சொன்னோன்னே நேரா இவரே உள்ள போயிருக்காரு, கைய உள்ள விட்டுருக்காரு, டாய்லெட்டுக்கு உள்ள இருக்கிறதெல்லாம் கையை விட்டு அள்ளிருக்காரு, அங்க இருக்க அடப்பை பிடுங்கிட்டாரு. அடப்பை பிடுங்கி எல்லாத்தையும் டஸ்ட்ல வெளியே எடுத்த உடனே டாய்லெட் கிளீன் ஆயிடுச்சு. இவர் பாட்டுக்கு கையை கொண்டு வெளியே விட்டாரு. அப்புறம் எல்லாம் டாய்லெட் பண்ணலாம். இதை யாரா பண்ணதுன்னு பார்த்தா அவர் தான் இந்தியாவின் மாபெரும் சபையை உருவாக்கின பாஸ்டர் எம் சுந்தரம். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் இப்படி தங்களை தாழ்த்தி கடின வேலை, அருவருப்பான வேலைகளையும் சந்தோஷமா செய்தவர்கள். அவங்க அப்படி செய்தவங்க தான் பெரிய தேவ மனிதர்களாய் மாறினாங்க. நான் வாழ்க்கையில உயர்த்தப்படுறதுக்கு உண்மை ரொம்ப முக்கியம், உயர்த்தப்படுறதுக்கு பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். உண்மையும் பரிசுத்தமும் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு நப்தலியின் மனிதர்களைப் போல கடின வேலைகளை செய்ய தெரியணும். கடைசியை சொல்லி முடிக்கிற இந்த தூணை பொறுத்து இவன் 2 வெண்கல தூண்களை உருவாக்கினான். ஒவ்வொரு தூணும் ஏறத்தாழ 32.5 அடி உயரம். அந்த கும்பங்களை சேர்த்து அவ்வளவு உயரமான தூணை உருவாக்கினான். இந்த தூண் என்பது என்ன? அந்த தூண் என்பது எதை குறிக்கிறது? அந்த தூண் என்பது வானத்தையும் பூமியும் இணைக்கிறதை குறிக்கிறது. ஒரு தூணை நிறுத்தினா அது முதலாவது தரையோடு தரையாக தன்னை இருத்தி கொள்ளுகிறது. 2வது அந்த தூண் மேல் பகுதி என்ன செய்யுது? தனக்கு மேலே இருக்கிற கட்டடத்தை, மேலே இருக்கிற சுவத்தை, மேலே இருக்கிற பாரத்தை அது அப்படி ஏற்றுக்கொள்ளுகிறது. அந்த மேலே இருக்கிற பாரத்துக்கும் கீழே இருக்கிற தரைக்கும் நடுவாகத்தான் தூண் இருக்கிறது. இப்ப இதை குறிக்கிறது. தூணின் கீழ்ப்பகுதி பூமியையும் தூணின் மேல் பகுதி வானத்தையும் குறிக்கிறது. இது எதை காண்பிக்கிறது? இது ஒரு வகையில இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஏன்னா அவர் செஞ்சது 2 தூண்கள். அந்த 2 தூண் என்பது புதிய ஏற்பாட்டு சத்திய உபதேசத்தின்படி ஒன்று இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, 2 அடுத்தது பரிசுத்தாவை குறிக்கிறது. ஏன்னா யோகாசான் காலத்துக்கு பின்னாடி பூமிக்கு வந்தவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து அனுப்பப்பட்டு வந்தவர் பரிசுத்த ஆவியானவர். இயேசுவும் அனுப்பப்பட்டு வந்தார், பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டு வந்தார். இப்போ இயேசு கிறிஸ்து முதலாவது வந்து ரட்சிப்பு, மனம் திரும்புதல், கிறிஸ்துவின் ரத்தம் இவைகளின் நிமித்தமாக சபைகளுக்காக தன்னுடைய சத்தியமாக சுவிசேஷத்தை போதித்தார். அதன் பின்பு வந்த பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்தினது மாத்திரமல்லாமல் சீர்படுதலையும் ஸ்திரப்படுதலையும் பலப்படுதலையும் நிலைநிற்குதலையும் கற்றுக் கொடுத்து இன்றளவும் இந்த பூமியில நிலைத்து நிற்கிறார். இப்போ இந்த நப்தலியின் புத்திரர் செய்த அந்த 2 தூண் என்பது இதுதான். அது ஒன்று இயேசுவின் ஜீவியத்தை காண்பிக்கிறது, 2வது பரிசுத்த ஆவியினுடைய
மகத்துவத்தை காண்பிக்கிறது. இந்த 2 தூண்களை குறித்து இந்த 1 ராஜாக்கள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15, 16, 17 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த தூண்களுக்கு மேல அழகான மாதுளம் பழங்கள் இருக்கிறது, பூக்கள் இருக்குது, நிறைய விதவிதமான வேலைப்பாடுக்கு. இது எதெல்லாம் குறிக்கிறதுனா இயேசு கிறிஸ்துடைய 3.5 வருட ஊழியங்களையும் அதன் பின்பு பரிசுத்த ஆவியான உலகத்தை சீர்படுத்துதலை காண்பிக்கிறதா இருக்கிறது. எனக்கன்பான தேவச்சனமே, ஒரு நத்தலி என்கிற மனுஷன் மூலமாய் ஒரு 2 பெரும் தூண்கள் இந்த பூமிக்கு ஆதாரமாய் கொடுக்கப்பட்டது. அப்படியானால் இன்றைக்கு நீங்க என்னத்தை சாதிச்சீங்க? இதுவரைக்கும் எதை சாதித்திருக்கிறீங்க? உங்களால எந்த தூணை உருவாக்கி இருக்குது? இன்னைக்கு நிறைய பேர் தூணை பிடிச்சுக்கிட்டு அழுகிற கூட்டம் தான் இருக்குது. சூத்திரம், தூணுல முட்டிக்கிட்டு அழுகிற கூட்டம் தான் இருக்குது. இந்த தூண் என் மேல விழுந்துட்டா நல்லா இருக்கு புலம்புற கூட்டம் இருக்குது. நல்லா கவனிங்க, தூணை பிடிச்சுக்கிட்டு அழுகிற கூட்டமா இருக்காதீங்க, புலம்புற கூட்டமா இருக்காதீங்க. ஒரு தூணை உருவாக்குங்க. கர்த்தர் நல்லவே. அந்த தூணை உருவாக்குவது தான் தேவனுடைய பெரிய திட்டம். அதை உருவாக்குவது என்பது சாதாரண கிடையாது. ஆனா நீங்க அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து விட்டால், ஒரு ஊழியக்காரனாய், ஒரு தேவ மனுஷனாய், வேதத்தை போதிக்கிறவனா சொல்றேன், நப்தலியின் புத்திரர் 2 தூண் உருவாக்கினார்கள். உங்களை கொண்டோ தேவன் அநேக தூண்களை உருவாக்க செய்வார். அநேக தூண்களை பைபிள்ல நிறைய வசனம் இருக்குது. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்துல ஒரு வசனம் இப்படியாக சொல்லுது, அநேக விளக்குகள் வைக்கப்பட்டிருந்தது என்று பார்க்க. அநேக விளக்குகள், எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அநேக விளக்குகள் மேல் வீட்டிலே வைக்கப்பட்டது. வாசிக்கிறேன், அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் 20:8. அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அல்லேலூயா, சோதரம். அநேக விளக்குகள் வைக்கப்பட்டிருந்தது. நிறைய பேர் கூடிட்டாங்க, நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனா வந்து சேர்ந்த உடனே அங்க என்ன தேவைப்பட்டுச்சு? விளக்கு தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு கூட்டம் கூட்டுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, கூட்டம் நடத்துறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, செய்தி கொடுக்க ஆட்கள் இருக்காங்க, கோட்டு ஷூட்டு காட்ட ஆள் இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஆள் இருக்காங்க. ஆனா விளக்கேத்த ஆள் இல்லையே, விளக்கா எரியறதுக்கு ஆள் இல்லையே. அந்த அப்போஸ்தலர் 20:8 சொல்லுகிறது, அநேக விளக்குகள் இருந்தது. நான் சொல்றேன், அர்ப்பணித்து செபிங்க, ஒப்பு கொடுத்து செபிங்க. இந்த நப்தலியின் புத்திரர்கள் ஒரு 2 பெரிய வெண்கல தூண்களை உருவாக்குறது உண்மைன்னா, உங்களை கொண்டு அநேக விளக்குகளை உருவாக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் கிருபை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இது மனுஷரால் கூடாதது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். அப்போ இந்த நப்தலியின் வம்சத்துக்கு 28 சுதந்திர பகுதிகள் அடங்கிய, எல்லைகள் அடங்கிய பெரும் பூமி கொடுக்கப்பட்டது. 2வது, இந்த நப்தலியின் வீட்டிலே நல்ல யுக்தியும் நல்ல புத்தியும் நல்ல அறிவும் உள்ள திறமையான மனிதர்கள் இருந்தார்கள். அவர்கள் யாரும் செய்ய முடியாத பெரும் வெண்கல தூண்களை செய்கிறவர்களா இருந்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட திறமை வாய்ந்தவர்களாய் நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய சபையில, நம்முடைய இனத்திலே ஜனங்கள் எழும்ப வேண்டும். ஒரு காரியத்தை நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நான் சிறுவனா இருக்கும்போது, அதாவது ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்த நாட்களில் நான் பார்த்த காரியம் இன்னைக்கு எங்கேயுமே பார்க்க முடியல. அன்னைக்கு பார்த்ததை இன்னைக்கு பார்க்க முடியலன்னு சொல்ல. ஏன் சொல்றேன்னு அதையும் சொல்றேன். அன்றைக்கு பாத்தீங்கன்னா சபைக்கு வெளியில ஒரு 4 ஊழியக்காரவங்க, 8 ஊழியக்காரவங்க, 10 ஊழியக்காரங்க நின்றுட்டே இருப்பாங்க. ஐயாவை பார்க்கணும், பாஸ்டரை பார்க்கணும், ஐயாட்ட கொஞ்சம் பேசணும், அவரை பார்த்துட்டு போனோம், அவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டுட்டு போனோம், இல்லாட்ட ஐயாட்ட சொல்லிட்டு போனோம். இப்படின்னு சொல்லி ஐயா பேரை சொல்லி ஒரு 7 பேர் 8 பேர் அவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஊழியக்காரர்கள். சரி, நீங்களும் ஊழியக்காரங்களா ஐயா, நீங்க ஏன் வந்து நிக்கிறீங்க அப்படின்னாக்கா, அவங்க வேற ஊழியக்காரர் கிடையாது. இவங்க எந்த ஐயாவை பார்க்க வந்தாங்களோ, எந்த ஐயாட்ட உத்தரவு கேட்க வந்தாங்களோ, அந்த ஐயா மூலமா உருவாக்கப்பட்ட ஊழியக்காரர்கள்.
அவர் மூலமா ரட்சிக்கப்பட்டது, அல்லது அவர் மூலமா பைபிளை தெரிஞ்சுக்கிட்டது, அல்லது அவர் மூலமா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தது, அல்லது அவரால் சபை போதகர் நியமிக்கப்பட்டவர். இவங்க எப்ப பார்த்தாலும் தனக்கு மேல் இருக்கிற போதகர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் பெறுவதாக இருந்தாங்க. ஒரு ஊழியக்காரன் வீட்டுக்கு வெளியிலேயோ வீட்டு வாசல்லையோ வீட்டிலேயோ மற்ற ஊழியக்காரன் நிக்கிறான் அப்படின்னாக்கா, எனக்கு தெரிஞ்சு என் மனசாட்சி அறிய அவர்களால் உருவாக்கப்பட்ட தேவ மனிதர்கள் நின்று கொண்டிருந்தார். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே, உருவாக்குதல் இல்லையே, உருவாக்கப்படுதல் இல்லையே. இருக்கிறத உருவுறதுதான வேலையா இருக்குது, உருவி எடுத்துக்கொள்வதுதான வேலையா இருக்குது. யார்கிட்ட என்ன உருவமோ, எதை உருவமோ, எப்படி உருவமோ, என்ன செய்வோம், அதுதான் இருக்கிறது. ஆனா அன்றைக்கு நான் கண் கண்ட சாட்சி, ஒவ்வொரு பெரிய ஊழியக்கார வீட்டு வாசலையும் தினந்தோறும் சில ஊழியக்கார 1, 2, 3, 5, 7, 8 வந்துகிட்டே இருப்பாங்க. காரணம், நான் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க போறேன், ஜோம் பண்ணி விடுங்க ஐயா, என் சபையில இப்படி ஒரு கூட்டம் வைக்கணும், பர்மிஷன் கொடுங்க, இல்லாட்டி நான் இங்க போறேன், நான் போலாமா வேண்டாமா, நீங்க ஜோம் பண்ணி சொல்லுங்க. இப்படி ஆசீர்வாதத்தை கேட்கறதுக்காகவே வந்து நின்றுருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த நிலைமைகள் மாற வேண்டும், இந்த சூழ்நிலைகள் மாற வேண்டும். நப்தலியின் இனம், நப்தலியின் கோத்திரம், நப்தலியின் மனிதர்கள் யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவர்களாயிருந்தார்கள். தேவ ஜனங்களாகி உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த வசனத்தை எல்லாரும் எழுதி கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 ராஜாக்கள் 7:14. அதுல சொல்லி இருக்கிற 3 வார்த்தைய நல்ல சுத்தி அண்டர்லைன் பண்ணுங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி போடுங்க. போட்டுட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டுட்டு சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த 1 ராஜாக்கள் 7:14 சொல்லப்பட்ட யுக்தியும் புத்தியும் அறிவும், யுக்தியும் புத்தியும் அறிவும் எனக்கு வேண்டும். யுக்தியும் புத்தியும் அறிவும் என் பிள்ளைகளுக்கு வேண்டும். கேளுங்க, நல்லா கேளுங்க, போராடி கேளுங்க, ஜெபிச்சு கேளுங்க. ஒரு சுதந்திர கத்த நல்லவன், ஒரு பில்காருடைய மகனுக்கு, ஒரு சுத்திர வேலைக்காரருடைய மகனுக்கு இந்த யுக்தியும் புத்தியும் அறிவையும் ஆண்டவர் கொடுப்பார்னா, சத்தியத்தின்படி ஜெபிக்கிற உங்களுக்கு அல்லது சத்தியத்தின்படி போதிக்கிற எனக்கு கர்த்தர் கொடுக்காமல் இருக்கவே மாட்டார். இப்படிப்பட்ட கருத்துள்ள ஜெபம் பண்ணுங்க. வசனத்தை சொல்லி ஜெபிக்க பழகுங்க, வசனத்தை பிடிச்சு ஜெபிக்க பழகுங்க. அவங்க குறிப்பு கொடுத்தாங்க ஜெபிக்கிறேன், இவங்க குறிப்பு கொடுத்தாங்க ஜெபிக்கிறேன், டிவியில ஒரு குறிப்பு சொன்னாங்க ஜெபிக்கிறேன், ஓ சுத்திரம் இப்ப எழுதி கொடுத்தாங்க ஜெபிக்கிறேன். இந்த மொட்டை ஜெப குறிப்பெல்லாம் விட்டுட்டு வசனத்தை எடுங்க, வசனத்தை படிங்க, அந்த வசனத்தின்படி ஜெபிங்க. கண்டிப்பா கர்த்தர் யுக்தியையும் கொடுப்பார், புத்தியையும் கொடுப்பார், அறிவையும் கொடுப்பார். உங்களை கொண்டு தூண்களுக்கு ஒப்பான அநேக சாதனைகளை செய்ய கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக இந்த நப்தலியை குறித்து விசேஷத்தை சொல்லணும் அப்படின்னாக்கா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 21வது வசனம். அடுத்ததாக உபாகமம் 33:23. திரும்ப சொல்றேன், ஆதியாகமம் 49:21, உபாகமம் 33:23. இது ரெண்டையும் படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த நப்தலிக்கு ஒரு இரட்டை ஆசீர்வாதம் இருக்கிறத பார்க்கலாம். அது என்ன இரட்டை ஆசீர்வாதம்? ஆதியாகமம் 49:21 நப்தலியின் தகப்பனாகி யாக்கோபு அவனை ஆசீர்வதிக்கிறான். உபாகமம் 33:23 தீர்க்கதரிசியும் தேவனுடைய மனுஷனுடைய பெயர் பெற்றவனுமாக மோசே ஆசீர்வதிக்கிறான். அப்ப ஆதியாகமத்தில் தகப்பனுடைய ஆசீர்வாதம், உபாகமத்திலே தன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுடைய ஆசீர்வாதம், 2 பேருடைய ஆசீர்வாதம் இந்த நப்தலிக்கும் அவன் குலத்துக்கும் கோத்திரத்துக்குமே கிடைக்கிறது. கர்த்தர் நல்லவே. இந்த 2 பேர் ஆசீர்வதிக்கிற வசனங்களை நீங்க நம்ம ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆதியாகமம் 49:21 உபாகமம் 33:23 தொடர்ந்து படிச்சு பாருங்க. என்ன மாதிரி ஆசீர்வாதங்கள், எப்படி அந்த தன்னுடைய தகப்பனும் ஆவிக்குரிய தகப்பனும் ஆசீர்வித்தார்களோ அதை போலதான் இந்த நப்தலியின் ஆசீர்வாதங்கள் இருந்தது.
ஒன்னு தெரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு ஆத்திரப்பட்டேன், அவசரப்பட்டேன், இல்லாட்டி என்னுடைய ஆங்காரத்தை காட்டினேன்னு சொல்லி ஊழியக்காரர்களை பகச்சி, ஊழியக்காரர்கள் விரோதமா முறுமுறுத்து அல்ல ஏதோ ஒண்ணு பண்ணி அவங்களுடைய சாபத்துக்கும் அவருடைய புலம்பல்களுக்கும் அல்லது மற்ற பெரிய வயசுல மூத்தவனுடைய கண்ணீருக்கும் நாம் ஆளாகவே கூடாது. இந்த நத்தலி தன் தகப்பனாலும் ஆசிரிக்கப்பட்டு ஆவிக்குரிய தகப்பனாக மோசையாலும் ஆசிரிக்கப்படுகிறான். இப்படி நாம் பெரியவர்களுடைய மூத்தோருடைய பரிசுத்தவான்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஆவலாயிருக்கு. அந்த பெரியவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தெரியணும். இந்த நத்தலிட்டு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தன்னுடைய தகப்பன் ஆசிரிச்சு ஆவிக்குரிய தகப்பனாலும் ஆசிரிக்கப்பட வேணும் என்கிற நல்ல பாடத்தை இந்த நத்தலி எழுதி வைத்திருக்கிறான், நமக்கு முன்மாதிரியாய் வைத்திருக்கிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முன்னொரு காலத்துல வீட்டில் இருக்கிற வயதான தாத்தா பாட்டி வீட்டுக்குள்ள இருந்தா பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது, காலேஜுக்கு அனுப்பும் போது அப்பா அம்மா சொல்லுவாங்க, போய் தாத்தா கிட்ட சொல்லிட்டு வா, ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாம்பாங்க, காலில் விழுந்துட்டு வாம்பாங்க, இல்லாட்டி தாத்தாட்ட கை கொடுத்துட்டு வா, பாட்டிட்ட கை கொடுத்துட்டு வாம்பாங்க. ஏன்னா அவங்க வெளியில போகும்போது வயதான அந்த தாயோ தகப்பன் தாத்தாவோ பாட்டியோ அல்லது வீட்டுக்கு வயசானவங்களோ அந்த சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய தலை மேல அப்படியே தங்கும். இதெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது, இன்னைக்கு அப்படி இல்லை. வெளியில கிளம்புற நேரத்துல பிள்ளைங்க ஓடி போய் வீட்டுக்குள்ள இருக்கிற பெரிய ஆட்கள்கிட்ட இருந்தாலே இவங்களுக்கு கோபம், உனக்கு என்ன அறிவு இருக்குதா, எவ்வளவு லேட் ஆயிட்டு இருக்கு, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க வான்னு சொல்லி தரத்தன்னு இழுத்துட்டு போறோம். எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட மதியினம் கூடாது. இந்த நத்தலி இந்த இரட்டை ஆசீர்வாதத்தை உடையவன். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சரி, இந்த நத்தலி மட்டுமல்ல, அல்லது நத்தலின் கோத்திரம் மாத்திரமல்ல, இந்த நத்தலியை குறித்து இந்த நத்தலியின் வரிசையில சில முக்கியமான மனிதர்களும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நத்தலியுடைய வம்சத்திலே, நத்தலியுடைய வரலாற்றில நத்தலியை சொல்லும் போது இந்த மனிதர்களும் அங்கே நினைக்கப்படுகிறார்கள். யார் யார் நினைக்கப்படுகிறார்கள்? நியாயாதிபதிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நியாயாதிபதிகள் 4:6 பார்க்கும்போது, நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பாரா பெரிய ஒரு பராக்கிரமசாலி, பெரிய ஒரு யுத்த வீரன், அவன் ஒரு கூட்டத்தை ஜெயிக்கிறவன், நல்ல தெபோராளோடு கூட சுத்திர தயவா இருந்தவன். அந்த பாராக் யாருனாக்கா அவன் இந்த நப்தலியின் இனத்தை சார்ந்தவன், இந்த நப்தலுடைய கோத்திரத்தை சார்ந்தவன். இன்னொரு ரகசியத்தை சொல்லித்தரேன். நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்துல நப்தலியை குறித்து முத பார்க்கணும். அந்த ஆதியாகமத்துல எங்க முத நப்தலியை குறித்து சொல்லுதோ, அதுக்கு பின்னாடி எங்கெல்லாம் நப்தலி குறித்து வருதோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நப்தலி வாழ்க்கை போராட்டத்துல ஜெயிக்கிறதா இருக்கிறத பார்க்கலாம், சண்டை போட்டு ஜெயிக்கிறதா இருக்கலாம், எல்லாவற்றிலும் கஷ்டப்பட்டு மேற்கொள்றத பார்க்கலாம். உதாரணத்துக்கு கர்த்தர் நல்லவே, இந்த நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இந்த பாராக் அவன் பெரிய யுத்தம் பண்ணுகிறவன், யுத்தம் பண்ணி நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நினைக்கிறேன், நப்தலி போர்க்களத்து முனையிலே துணிந்து நிற்கிறவன் என்று பார்க்கிறோம். அப்போ போர் வந்தாலும் பயப்படாதவன் துணிகிறவன். அப்புறம் ஏசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம், இருண்டு இருக்கிற நப்தலி தேசம் பைபிள் சொல்லுது, இருண்டிருக்கிற நப்தலி தேசத்தை அந்நாட்களில் அவர் மகிமைப்படுத்துவார். அப்ப இருளில் இருந்து வெளிச்சத்தை காண்பதான் நப்தலி. அடுத்தது, ஆண்டவர் நப்தலி தேசத்து வழியா போகும்போதுதான் அங்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது. 2வது ஊழியத்துக்கு ஜனங்க எடுக்கப்பட்டாங்க, பிசாசுகளும் ஓடி. அப்ப இது எல்லாமே போராட்டத்துக்கு மேல ஒரு ஜெயம் பெற்ற ஊழியம். அப்ப எங்கெல்லாம் நப்தலியை குறித்து வருகிறதோ அந்த யுத்தத்தில் வெற்றி பெறுவது, போராடி ஜெயிப்பது, வீரர்களை உருவாக்குவது, இருளை வெளிச்சமாக்குவது, பிசாசின் பிடியிலிருந்து விடுவிப்பது, இப்படி எல்லா இடத்திலுமே ஒரு வெற்றியின் அடையாளமாகத்தான் இந்த நப்தலியின் நாமம் சொல்லப்படுவதை பார்க்கலாம். அப்ப நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வருகிற பாராக் இந்த நப்தலி
இனத்தை சார்ந்தவன். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் சுந்தரம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும் 6வது வசனத்தையும், வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 3 மற்றும் 6வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கடைசி காலத்துல தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டு முத்திரை போடுகிற ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த பிரித்தெடுக்கப்பட்டு முத்திரை போடுகிற கூட்டத்துல இந்த நப்தலியின் கூட்டமும் அங்கு கர்த்தரால் சேர்க்கப்படுது. இந்த நப்தலியின் கூட்டத்தை ஆண்டு விட்டுல அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் காப்பாற்றப்படுகிற 1000 வருட அரசாட்சிக்கு ஆயத்தமாக்கப்படுகிற அந்த ஒரு கூட்டத்துல 12,000 பேர் உள்ள கூட்டத்துல இந்த நப்தலியிலிருந்து 12,000 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்படுகிறார்கள். இந்த பிரித்தெடுக்கப்படுகிற 12,000 தான் ஒரு சில வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. ஒரு இடத்துல பார்க்கிறோம், அழகாய் நிக்கிற மனிதர்கள் 1,44,000 பேர். அந்த 1,44,000 பேர் யாருனாக்கா, இந்த நப்தலி கோத்திரம், தான் கோத்திரம், சேத் கோத்திரம், ஆசேர் கோத்திரம், யோசேப்பின் கோத்திரம், பென்யமின் கோத்திரம். இதெல்லாம் 12 எடுத்துதான் 1,44,000. அப்ப ஒரு சில தேவ மனிதர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த 1,44,000 பேர்ல இந்த நப்தலியின் மனிதர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். என்ன ஒரு அருமையான பாக்கியம் பாருங்க. ஆதியிலே ராகேலுடைய வேலைக்காரிக்கு பிறந்தவனாயிருந்த இந்த நப்தலி பிற்காலத்துல 1,44,000 இடம்பெறக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை பெறுகிறார்கள். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். கடைசியாக இந்த நப்தலியை குறித்து பிரதானமான சுதந்திரம் கர்த்தர் நல்லவன் 3 காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ரொம்ப பிரதானமான 3 காரியம். அந்த 3 காரியத்துல முதலாவது காரியம் என்ன? கர்த்தர் நல்லவன். மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13, 14, 15வது வசனங்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவன். நாசரேத்தை விட்டு செபுலோன், நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமில் வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இப்போ இந்த நப்தலின் பேரானது முதலாவது ஒரு தனி மனுஷனுக்கு இருந்து அடுத்தது கூட்டத்துக்கு மாறி, அடுத்தது ஒரு குடும்பத்துக்கு மாறி, அப்புறம் அந்த பேர் கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டு இப்ப அந்த நப்தலின் பேர் ஒரு நாட்டுக்கே வந்துருச்சு. ஒரு நாட்டுடைய பேர் நப்தலி. இப்ப இந்த நப்தலி நாட்டில் யார் போய் ஊழியம் செய்யறாங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யறார். நப்தலி நாடு சார்ந்த பக்கத்துலதான் அவர் போய் வாசம் பண்ணுகிறார், இயேசு வாழுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த நப்தலி நாட்டில் இருக்கிற இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு இயேசு வெளிச்சம் கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் அந்த நப்தலியை எந்த அளவுக்கு கனம் பண்ணி இருக்கிறார், அவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை கனம் பண்ணி இருக்கிறார். அவன் பேர்ல ஒரு நாட்டை உருவாக்கி அந்த நாட்டுல போய் இவர் ஊழியம் செய்தார்னாக்கா, இதுதான் அந்த தேவனுடைய அனாதை திட்டம். நம்முடைய அறிவு கெட்டாது. அப்போ இந்த நப்தலியின் இனத்திலே இயேசு கிறிஸ்துவின் பேரும் வருகிறது, இயேசுவின் ஊழியும் வருது. நான் சொன்ன கடைசி 3 குறிப்பு, அதிலே இந்த நப்தலியின் இனத்தில் இயேசு ஊழியம் செய்யார். 2வது இன்னொரு காரியத்தை சொல்றேன். இந்த நப்தலியின் ஜீவியத்தை குறித்து வரலாற்றை படிக்கும் போது கிமு, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கிமு 734 சீரியா தேசத்தை சார்ந்த பெனானாத் என்கிற ஒரு மனுஷன் வந்து இந்த நப்தலி தேசத்தை அடிமையாக்கிறான், தனக்கு கீழே கொண்டு வந்துடும், பிடிச்சுக்கிறான். அப்புறம் அதே நப்தலியின் கோத்திர மக்களையும் கீழ்படுத்துகிறான், நாட்டையும் பிடிச்சு கோத்திரத்தையும் பிடிச்சுக்கிறான். அந்த நாட்கள்ல தான் அந்த பெனாதாத்துக்கு அடுத்து ஓசுத்திரம் திகிலா பிளேசன் என்று சொல்லக்கூடிய மனுஷன் வந்து ஓசுத்திரம் இந்த நப்தலி நாட்டின் மக்களை அசீரியாவுக்கு கொண்டு போயிடும்.
இப்படி கடைசியிலே அந்த சுத்திரம் நப்தலி தேசமானது அடிமை கொள்ளுகிறது. அப்புறம் அசிரியா கொண்டு போகப்படுகிறது. அந்த நாட்களுக்கு பின்புதான் இயேசு நப்தலி தேசத்தில் ஊழியம் செய்து இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கிறார். சரி, இப்போ காரியத்தின் கடைத்தொகை, அதாவது இந்த நப்தலியை குறித்து அன்னைக்கு தேவனுடைய செய்தி கொடுத்தேன். இன்னைக்கு நப்தலியை குறித்து நிறைய புள்ளி விவரங்களை சொன்னேன். என்னென்ன புள்ளி விவரங்கள்? இவன் ராகேலுடைய வேலைக்காரியின் மகன். இவன் யாக்கோபுக்கு 6வது மகன். இவனுக்கு 28 எல்லைகள் அடங்கிய பெரிய தேசம் கொடுக்கப்பட்டது. இவனுடைய மனிதர்கள் பெரிய பெரிய வெண்கல வேலை செய்யக்கூடிய யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவர்கள் என்று சொன்னேன். அப்புறம் மோசையாலும் யாக்கோபாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொன்னேன். இவனுடைய இனத்திலிருந்தான் பாராக் வந்தான். அப்புறம் இவனுடைய இனத்தில் வந்த நப்தலி தேசம் இயேசு ஒழிச்சுதான். இதெல்லாம் சொன்னனே. இப்போ ஒரு சாதாரண நப்தலியை தேவன் இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு, இந்த நப்தலி இவ்வளவு உயர்த்தப்படுவதற்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான். அந்த காரணத்தை உங்களுக்கு சொல்ற ஆச்சரியப்படுவீங்க. இந்த காரணத்தை பற்றி ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கும் அந்த பாக்கியத்தின் கிருபை கிடைக்கும். அந்த ஒரே ஒரு காரணம் என்ன? உபாகமம் 33:23 வாசிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 23வது வசனம். நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பான். ஆமென். இப்போ இந்த சாதாரண நப்தலி இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பெறதுக்கு என்னன்னா 2 ஆதாரம். ஒன்று, கர்த்தருடைய தயவு அவர் மேல் இருந்தது. 2வது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. இந்த தயவும் ஆசீர்வாதம் எப்படி இருந்துச்சுன்னா, அவர் ஆகக்கூடிய அளவுக்கு, அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பான். ஆமென். இன்னைக்கு இரவுக்கு ஒரு ஜெபத்தை, இந்த நப்தலி குறித்த வேத பாடத்தை முடிக்கும் போது இந்த திறவுகோள் வார்த்தை, இந்த அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை தான் நான் சொல்றேன். நான் ஏற்கனவே சொன்னேன் 1 ராஜாக்கள் 7:14. இப்ப 2வதா சொல்றேன், உபாகமம் 33:23. 1 ராஜாக்கள் 7:14 உபாகமம் 33:23 வச்சு ஜெபம் பண்ணுங்க. அப்ப முதலாவது யுக்தியும் புத்தியும் அறிவும் கொடுப்பா. 2வது கர்த்தருடைய தயையும் கிடைக்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். எனக்கன்பானவர்களே, இப்போ எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே உபாகமம் 33:23 படி உம்முடைய பெரிய தயை, கர்த்தருடைய தயை நப்தலியோடு இருந்ததை போல, அது அந்த தயை திருப்தியாக கூடிய அளவுக்கு இருந்ததை போல, அவன் ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருந்ததை போல என்னையும் ஆசீர்வாதத்தினால் நிரப்பும், எங்களையும் நிரப்பும். ஒரு சாதாரண நப்தலியை அன்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் கோத்திரம் வரைக்கும் கொண்டு போய் விட்டீரே. நீர் நினைத்தால் என்னை கைவிட மாட்டீர் ஆண்டவரே. நீர் நினைத்தால் என் மகனை என் மகளை கைவிட மாட்டீர் ஆண்டவரே. நீர் நினைத்தால் எங்களை ஒருவரும் கைவிடாமல் பற்றி கொள்ளுவீர் ஆண்டவரே. நீர் நினைத்தால் இந்த நப்தலியின் எண்ணம் ஜனம் பந்தத்தை ஆசீர்வதித்தை போல எங்களை ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த உபாகமம் 33:23 எல்லாம் பிடித்து கொண்டு வாய்களை திறந்து ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே, இப்படி பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினால் முடிசூட்டி கடந்த வெள்ளிக்கிழமையும் இன்றைக்கும் யாக்கோபின் குமாரனாகிய நப்தலியை குறித்து ஆண்டவரே இப்படி வேத பாடத்தை கேட்டருள உதவி செய்து இன்றைக்கு அவனுடைய வேத பாடத்திலே அவனுடைய இனம் எப்படி ஆசிரிக்கப்பட்டது, 28 எல்லை பகுதிகளை அவனை கொடுத்ததற்கு காரணம் என்ன, அவனுடைய இனம் மனிதர்கள் எப்படிப்பட்ட வெண்கல வேலைகள் செய்கிறவர்களா இருந்தார்கள் என்கிற மலைக்கத்தக்கதான பிரமிக்கத்தக்கதான அருமையான மறைப்பொருட்களை வெளிப்படுத்தினதற்காக நன்றி. நாங்களும் உழைக்கிறவர்களாய், நாங்களும் வேலை செய்கிறவர்களாய், நாங்களும் இரவு பகலாய் பிரயாச
பிரயாசப்படுகிறதாய் நீர் எங்களை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தராகிய தேவன் அதை செய்துள்ளோம். ஆண்டுடைய ஆவியானவர் அதை செய்துள்ளோம். எல்லாவற்றை விட ஆண்டவரே கர்த்தர் நல்லவே. 1 ராஜாக்கள் 7:14 சொல்லுகிறபடி யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ள, யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ள மனிதர்களாய் உடைய பிள்ளைகளை மாற்றும். உபாகமம் 33:23 சொல்கிறபடி, 1 கர்த்தருடைய தயையினால் உடைய பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும். 2வது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருக்கட்டும். கர்த்தருடைய தயையினால் திருப்தியும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் நிறைந்திருக்க உதவி செய்யும். இந்த வேத பாடம் இது அநேகருக்கு சொல்ல, அநேகர் கற்றுக்கொள்ள, அநேகர் கேட்டு உடைய வேதத்தின் ஆழங்களை புரிந்து கொள்ள உதவி செய்யும். இரவு நேரத்தில் நல்ல நித்திரை தாரும். கெட்ட சொப்பனங்களுக்கும் பயங்களுக்கும் தகாத கிரியைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். சமாதானத்தின் கிருபை பெரிய காத்தை செய்வதாக தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.